பட்டப்படிப்பை முடிச்சு ஒரு கிராஜுவேட் ஆள் உண்டு விவசாயம் செய்கிறாரு. ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி விஷயம் சப்ஜெக்ட். இதுதான் இட தமிழ் பேர் என்னான்னு எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் படித்த படிப்புக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பிக்கிற டைமில் அதே போல் ஒரு விவசாயின்னு சொல்லக்குள்ள படிச்சிருக்க மாட்டார், ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லிப்போம். ஆனால் இவரோட குவாலிஃபிகேஷன் வேறு லெவல் ஃபுல்லாக இருக்குது. டெவலப்மெண்ட் பிளானிங் அது கூட இந்த இடத்துல இருக்குது. 27ක් තියෙනවා. 27ක්. ඔව්. ජනසන්නිවේදනයේ මාස් කමියුනිකේෂන් කලේ කලින් විශ්වවිද්‍යාලේ. ஒரு பட்டதாரி குளமண்டை கட்டி விவசாயம் செய்கிறது வந்து மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாக செரிக்காய் கண்டிக்கிறீங்களா? PhD ஆச்சார உபாதிகாரன்னு பலாபுரத்துங்க சொல்லுங்க. ஆனால் எதை அடித்தாலும் கரத்த குழம்பா மாங்காய் மாதிரி இலங்கையில் அடித்து கொள்றதுக்கு சுவை இல்லை. அந்த மாங்காயோட சுவை வந்து எந்த இடத்துலையும் இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நெருப்பு வேலை ஒவ்வொரு இடங்கள்ல. உங்கள்கிட்ட வந்து சின்ன காலத்தில் நீங்கள் யாரை ஆக போகிறீங்கன்னு கேட்டுருந்தா நீங்கள் கட்டாயம் சொல்லிக்கிற பதில் வந்து ஒன்று டாக்டராக இருந்தாலும் இல்லாட்டி இன்ஜினியர் ஆகிக்கலும் அப்படி இல்லாட்டி ஒரு லோயர். யாராலும் விவசாயி ஆகணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை தானே. ஆனால் இப்போ நான் வந்திக்கிற இடம் வந்து பட்டப்படிப்பை முடித்து ஒரு கிராஜுவேட் ஆள் உண்டு விவசாயம் செய்கிறாரு. அதாவது பட்டத்தை எடுத்து முடிஞ்சு விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஒரு அபூர்வமான இடம் உண்டு, பெரிய பண்ணை உண்டு. இந்த இடத்துல நிறைய விடயங்கள் செஞ்சுக்கிறாரு. என்னென்ன செஞ்சுக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு என்ன சொல்கிற எனக்கும் ஒரு புல்லரிப்பான ஒரு விடயம் உண்டு. ஏன்னா ஒரு கிராஜுவேட் ஒருத்தர், நல்ல பட்டப்படிப்பு முடித்த ஒருத்தர் எப்படி விவசாயம் செய்கிறான்னு சொல்லி சாத்தியமாகுமா இலங்கையில்? அந்த இடத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லி. அப்படின்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அவர் என்னென்ன விவசாயம் செய்கிறாரு, எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்டா சுற்றி வர என்னென்ன அவர் பயிர் செய்கை செஞ்சுக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றாவதே வந்து இப்போ என்ன பின்னுக்கு விளங்குறது தான் அந்த வீடு. இந்த வீட்டுக்கு தான் அவங்க விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அதில் இருக்குது. டிராக்டர், அந்த உழவு இயந்திரம் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதே போல் வேலை செய்கிறவங்களோட திங்ஸ் ஐட்டங்களும் அவ்வளோக்கு இருக்குது. அதை நான் புறவு காட்டுறேன்னு உள்ளுக்கு போயிட்டு என்ன நினைக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து அவனோட தோட்டத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி என்னென்ன நாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் தென்னை மரங்கள் இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் மரவள்ளி கிழங்கு வந்து ஃபுல்லாக நாட்டிக்கிறாங்க இந்த துண்டில். இப்போ இதுள்ளுக்கு போனோம்னு சொன்னால் திப்பட்டுன்னு சொல்லுவோமே, எனக்கு அதில் சரியான பேர் தெரியா பாருங்க. ஃபுல்லாகவே அதுதான் நாட்டிக்கிறாங்க. இப்போ இது வந்து எல்லா இதுலேயும் பறித்து முடிஞ்சோம். இப்போ எடுத்து மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்து விற்றுட்டாங்களாம். இப்போ 1-2 காய்கள் இருக்குது பாருங்கள். இதில் பச்சை கலராக இருக்குது. இதுதான் இட தமிழ் பேர் என்னான்னு எனக்கு தெரியும். திப்பட்டுன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். நல்ல ஒரு மரக்கறி, நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சத்தான ஒரு மரக்கறி வகையிலேயும் இது உண்டு. உங்களுக்கு யாருக்கும் தமிழ் பேர் தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேன். ஏன்னா நாங்களும் சிங்கள பிரதேசங்களில் வாழ்கிறதால சிங்கள பேரே சொல்லி பழகிட்டோம். அதனால் தமிழ் பேர் வந்து தெரியும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே நாட்டிக்கிறாங்க பாருங்கள். கண்ணு கட்டி தூரம் வர இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படியே இருக்குது. அந்த சைடில் வந்து வாழை மரங்கள் நாட்டிக்கிறாங்க. அதுக்காக தென்னை மரம் நாட்டிக்கிறாங்க. இது அந்த வீடு. இந்த இதுக்கு முன்னுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. நான் ஒன்றா காட்டுறேன். கேட்குதா மயில் கத்துற சத்தம்? இந்த இடத்துல நிறைய பறவைகளும் வந்து போகிற ஒரு இடம் ஒன்று தான். செம்மையாக இருக்குது. வேறு லெவல் வியூ உண்டு. ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எலபட்டு ஓகே. சின்ன திருத்தம் உண்டு. இது வந்து திப்பட்டு இல்லை, எலபட்டு. திப்பட்டு வந்து குட்டி. இது வந்து எலபட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மரக்கறி வகை ஒன்று தான். காய் உண்டு. இது எப்படி விளையெல்லாம் போகிறேன்னு சொல்லி அந்த பட்டதாரி வந்த பிறகு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அதுபோல் இந்த இடத்துல எப்படி தண்ணி இந்த பாய்ச்சல் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து பாய்ச்சுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே வந்து ஒரு குளம் ஒன்று கட்டிக்கிறாரு. இப்போ நிறைய மன்னர்கள் வந்து குளம் கட்டிக்கிறத கேள்விப்பட்டிப்போம். இந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து ஒரு குளம் ஒன்றையும் இந்த இடத்துல கட்டிக்கிறாரு. அதுலேருந்து வார தண்ணியை வந்து குட்டி ஒரு பட்டையில் போட்டு இப்படி இது வந்து இப்போ புது சிஸ்டம் இப்படி சுற்றும். இது அப்போ தண்ணி வரக்குள்ள தெரித்து ஃபுல்லாகவே 4 சைடும் வந்து ஃபுல்லாகவே தண்ணீர் வந்து தெரித்து எல்லா இடமும் காணப்படும். இவங்க வந்து ஃபுல்லாகவே தண்ணீர் காலையிலே பாய்ச்சி தான் வைக்கிறாங்க. இந்த இடம் வந்து தனமல்வியில் அதே போல் உடவளவைன்னு சொல்லக்கூட உங்களுக்கு எல்லோரும் தெரியும்.
சரியான மாதிரி வறட்சியான இடம் தான் இந்த இடத்துல. ஆனால் என்ன பயிர் செய்ய நாட்டினாலும் இந்த இடத்துல விளைச்சல் தரும்னு சொல்லி அந்த பட்டதாரி அண்ணா சொல்லியிருந்தார். அவருடைய கட்டாயம் பேசுவோம், அவர் இல்லை இப்போ இந்த இடத்துல, அவர் வந்த பிறகு பேசுவோம். இப்போ வந்து தாரக்காயை வந்து இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. உணவு நோய் வட்டக்கா. வட்டக்கா. ஓ, வட்டக்காவும் செஞ்சுக்கிறாங்க. ஓகே. ஓ, வட்டக்கானே, வட்டக்காய் கொடி பாருங்கள். அந்த சைடில் எலபட்டு, இந்த சைடில் வட்டக்காய் வந்து நாட்டிக்கிறாங்க. வட்டக்காய் கொடி பெரிய ஒரு இடம் உண்டு. இது நான் நினச்சா அது முன்னுக்கு இருந்து இந்த எலபட்டு மட்டும்தான் நாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா வட்டக்காவும் நிறைய இருக்குது. கொடாத்தினவனே கடலை விரை. ஆஹா. இப்போ வந்து பிச்சு முடிஞ்சான், பிச்சு சந்தைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு விற்றுருப்பாங்க. அதில் மிஞ்சது தான் இப்போ இடத்துல இருக்குது. வளவலு தாளில் தீனவனே சத்துனே ஹாவா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ வட்டக்காவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றாவது வந்து இலபட்டு கண்டு இருந்தோம், இப்போ வந்து வட்டக்காவை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ, ஃபுல்லாகவே நாட்டிக்கிறாங்க பாருங்கள் வட்டக்காய். இந்த இடத்துல திப்பட்டும் இருந்துச்சு, இப்போ வட்டக்காய். என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் படித்த படிப்புக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பிக்கிற டைமில் இவர் வந்து சரி அந்த படிப்பு தான் இதாகலைன்னு சொல்லி இந்த இடத்துல விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. உண்மையிலுமே வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நிறைய பேர் வந்து படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லிப்போம். அதே போல் நிறைய பேர் புறக்கணிச்சிட்டு விவசாயமே தேவையில்லைன்னு சொல்லி போய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நிறைய ஏக்கர் கொண்ட இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு விளங்குதாய்க்கு ஃபுல்லாக வந்து மரக்கறி வகைகளும் தென்னை மரங்களும் தான் இந்த இடத்துல இருக்குது. இதுவும் கூட ஒரு மூலதனம், ஒரு சொத்து தான் நாம் வாழ்கிறதுக்கும் எனக்கு சம்பாத்தியம் தாரத்துக்கு. அப்படின்னா பாருங்கள் வட்டக்கா கெடியை எப்படி இருக்குன்னு சொல்லி. பம்கின் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலே இருக்குது வட்டக்கா. ஓகே, அப்படியே அடுத்த சைடு போவோம். அந்த சைட்லேயும் என்னவோ நாட்டிக்கிறாரு, அங்கேயே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் தான் தண்ணி பாய்ச்சுவாங்க. இது ஃபுல்லாக சுற்றும், நான் சொல்லியிருந்தேன் சுற்றும். இது இந்த இடத்துல அவரையும் தவிர்த்து கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க போல் அவருக்கு கீழே. இப்போ அவங்களெல்லாம் இதில் தான் மரக்கறியை பறித்து சாப்பிடுவாங்க போல். இன்றைக்கி நைட்டுக்கு நாங்கள் இங்கே தங்க போகிறோம். நம்ம பகல் சாப்பாடு இன்னும் சமைக்கலை. பகல் சாப்பாடு வந்து இப்போ இந்த இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முடிஞ்சால் பால் டைமுக்கு வந்து இந்த வட்டக்காயாக இருக்கட்டும், இந்த இலபட்டுவாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன மரக்கறி இன்னும் பார்க்கல, அதில் இருந்துச்சுட்டா கட்டாயம் அவங்களுக்கு அதை பறித்து இதே தோட்டத்தில் வச்சு பறித்து அவங்களுக்கு சமைச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சான்சஸ் இருக்குது. வீடியோவை கட்டாயம் முழுமையாக பாருங்கள், அது செய்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்போ அடுத்த மரக்கறிக்கு போகிறேன், போய்ட்டு பார்ப்போம் மறு என்ன நாட்டிக்கிறாருன்னு சொல்லி. இந்த இடங்கள்ல வட்டக்காய் வைக்குது பார்த்தீங்களா, இந்த வட்டக்காய் கெடிஸ். இது வந்து ஏதோ ஒரு தவான் ஒன்று போட்டிக்கிறாங்க, என்னன்னு தெரியாது. ஃபுல்லாகவே வட்டக்காய் விளங்குது. அந்த பம்கின் நவம்பர் மாதம் ஹெலோவின் இப்போ தான் முடிஞ்சு, பம்கின் சீசன். பாருங்கள் இந்த இடத்துல நிறைய இருக்குது, நிறைய வட்டக்காய். வாவ், பாருங்க இங்கெல்லாம் நிறைய இருக்குது வட்டக்காய். இந்த ஃபுல்லாக இருக்குது. இது பெரிய காய் உண்டு, ஒரு 5 கிலோவுக்கு மேலே வைக்கும். ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வட்டக்காய் இது ஃபுல்லாக. இப்போ அப்படியே வந்து எதுக்கு வந்திக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பாத்திக்கு தான் வந்திக்கிறோம். பாருங்கள் கொத்து கொத்தாக இந்த இடங்களில் தக்காளிகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் இன்னும் பழுத்து இல்லை, பழுத்த காய்களும் இருக்குது, 1-2 பழுத்த காய்களும் இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இருக்குது பழுத்த காய். பாருங்கதா ஃபுல்லாகவே இது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே தக்காளி தோட்டம் தான் இந்த ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள் தக்காளி பாத்தின்னு சொல்லுவோம். இப்போ இது நான் பார்க்குறதுல 3ஆவது இலபட்டு, அதே போல் வட்டக்காய், இப்போ வந்து தக்காளி. அதே போல் அந்த சைடில் வாழைக்காய் மரமும் வாழை பழம் எடுக்கக்கூடிய அந்த வாழை
கன்றுகள் வந்து நாட்டிக்கிறாரு. பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே தக்காளி அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னா விவசாயிகள். நான் வந்து ஈஸியாக பார்த்துட்டு சாப்பிட்டு அதை பற்றி எதுவுமே பேச மாட்டோம். அதே போல் ஒரு விவசாயிட கூலி வந்து ஒரு மார்க்கெட்டில் தான் நிர்ணயம் செய்யப்படும். அதில் நிறைய இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தம்முள்ள மார்க்கெட், இந்த எவ்வளோ மரக்கறி வகைகள் எல்லாம் வந்து கொட்டி வீசுவாங்க. சரியான விளைவிக்காமல், சரியான என்ன சொல்கிற வியாபாரிகள் வந்து வாங்காமல், அப்படி நிறைய விடயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதை விட நான் சொல்கிறதை விட அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறது தான் ரொம்பவே மெயின். அது அவர் வந்து ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்த சகோதரர் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொண்டார், இதனால் வந்து இந்த தொழிலெல்லாம் விற்றுட்டு இந்த விவசாயத்துக்கு இறங்கினாலும் சொல்லி கட்டாயம் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இன்னும் வரல, நான் நினைக்கிறேன் ஈவினிங் டைமுக்கு தான் வருவாராகணும். ஒரு கால் பண்ணி பேசியிருந்தோம். அங்காட்டி நான் ஃபுல்லாக எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக தக்காளி தோட்டம். இப்போ வந்து அடுத்த இதுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல கோழி கூட்டு வாழைப்பழங்களும் வாழை பழம் இல்லை வாழை கன்றுகள் வந்து ஃபுல்லாகவே நாட்டிக்கிறாரு. இந்த இடத்துல கரிமிளகாய் செடிகளும் இருக்குது. பாருங்கள், இப்படி இந்த லைனுக்கு ஒரு சின்ன லைன் ஒன்றுக்கு நாட்டிக்கிறாரு கரிமிளகாய். பாருங்கள், அது கூட இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. அது கூட இந்த இடத்துல விளைச்சலை தந்திக்குது. அதே போல் கோழி கூட்டு வாழை மரங்களும் இந்த இடத்துல நாட்டிக்கிறாரு. இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன். ஒரு குளமுன்னு கட்டிக்கிறாரு. குளத்தை நான் இன்னும் காட்டலை, கட்டாயம் அதையும் பார்த்து கொண்டு இருங்க. நான் குளத்தையும் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். முன்னுக்கு நிறைய நாட்டிக்கிறாரு, நிறைய பயிற்சிகள் இருக்குது. பாருங்கள், தக்காளி. ஓகே, அப்படி முன்னு போய்ட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு வாழை மரம் வந்து தார் போட்டிக்குது. பாருங்கள், இது வந்து கோழி கூட்டுன்னு சொன்னார். சின்ன மரம் பாருங்கள், சின்ன மரத்துலேயே தாரும் இந்த இடத்துல போட்டிக்குது. அந்த சைடும் இருக்குது நினைக்கிறேன். அந்த அண்ணா வந்துட்டாரோ தெரியலை, போயிட்டு பார்ப்போம். இன்னைக்கு வீட்டுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பேலன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போவே டயர்டாக இருந்துச்சு இந்த பஞ்சத்தை பார்த்து. அதேபோல் இந்த இடத்துல 3 பேர் வந்து வேலைக்கு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்ரூம் ஒன்று மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்றதுக்கு மாதிரி கிச்சன் ஒன்றும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே போல் இப்போ வந்து பிளெயின் டீ ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு குட்டி டூர் ஒன்று போயிட்டு வந்தோம். டயர்ட் ஆகிட்டோம். அதனால் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து பிளெயின் டீயும் அதே போல் பன் ஒன்றும் தந்திக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்த சைட் தான் போகணும், அந்த சைட் ஃபுல்லாக போகணும். இந்த குளத்தை தாண்டி அதை தாண்டி போய்த்தவங்களுக்கு காட்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பிளெயின் டீயை குடிச்சிட்டு அப்படியே போகும். ஓகே, நாங்கள் வந்து இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன நாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இவர் தான் அந்த ஃபார்ம்ட வந்து இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிற என்னோட பிரசாத் அண்ணா தான் இவர். பிரசாத் எத்தனை කොහොමද අක්කර ගානක් තියෙන්නේ? අක්කර 27ක් තියෙනවා. 27ක්. ඔව්. இன்னைக்கு வந்து 27 ஏக்கர் வந்து பரப்பளவில் செய்யப்பட்டிருக்கிறா. මොනවද හිතවලා තියෙන්නේ? පොල් ස්ථිර බොගක් විදිහට පොල් වගාවක් කරනවා. ඊට අමතරව මේ වීගෝ විතන කරනවා. පුඹුර අක්කර 5ක් විතර තියෙනවා. ඊට පස්සේ අල්පොන්සු අම මහා පරිමාණයෙන් වගාවක් කරනවා. ටොමෙන් ජේසි ඒවා තමයි මූලික දැන් පළදාරණ අවධියේ තියෙන්නේ. ඊට පස්සේ කටු අනෝදා ජමනාරං දොඩං සහ ඉදිරියට මේ අලිපේර වගාව කරන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. සහ ගම්මිරිස් වැනි දේවල් දැනටත් වාණිජ භෝග විදියට ක්‍රියාත්මක මේ කරන වගා කරලා තියෙනවා. ඒ වගේම එක එක කන්න විදියට ඒ කන්න වලට මේ වගා කරන්න පුළුවන් ඒවා වගා කරනවා. වට්ටක්කා, එළබොටු, වම්බොටු, මිරිස්, මාළු මිරිස්, ඒ වගේම කෙසෙල් වගාවත් යම් තාක් දුරකට කරමින් පවතිනවා. මේ ආදී විවිධ භෝග වගා කරනවා. මේ අර විස්තෘතකරණය කියලා සඳහන් කරනවා කෘෂි කර්මාන්තය තුළ ඒ විදිහට තමයි වගා කරන්නේ. இதில் வந்து மெயினாக வந்து தென்னை மரங்கள் தான் நாட்டிக்கிறாராம். 27 ஏக்கரும் வந்து சும்மா ஒட்டியில் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள், அதே போல் அந்த சைடில் வயல்கள் இருக்குது. அதே போல் பழங்கள் செய்கிறாரு. அதே போல் ஒவ்வொரு காலத்துக்கு அந்த மரக்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த இடத்துல செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு விவசாயின்னு சொல்லக்குள்ள படிச்சிருக்க மாட்டார், ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லிப்போம். ஆனால் இவர்ட குவாலிஃபிகேஷன் வேறு லெவல். அது என்னன்னு சொல்லி இவர்கிட்டே கேட்போம். ஐயாக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்டு கோமன் குவாலிஃபிகேஷனுக்கு
මම මේ රුහුණු විශ්වවිද්‍යාලයේ ශාස්ත්‍රවේදී උපාධිය හදාරලා තිනවා. ඊට පස්සේ කැලණි විශ්වවිද්‍යාලයේ ජන සංනිවේදනය පිළිබඳව පශ්චාත් උපාධිය හදාරුවා. ඊට පස්සේ රුහුණු විශ්වවිද්‍යාලයේ සංවර්ධන සැලසුම්කරණය පිළිබඳව பச்சாத் உபாதி ஆதாரில் செய்யணும். 3 பட்டங்களை பெற்ற பட்ட படிப்பதாக தான் எங்களோட பிரசாத் ஐயா. இவர் வந்து அதை வச்சு தான் இன்னைக்குள்ள ஃபுல்லாகவே விவசாயங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு. உண்மையிலுமே பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விடயம். ஒரு பட்டதாரி, ஒரு கிராஜுவேட் ஆள் உண்டு இப்படி இந்த இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது வந்து வேற லெவல் ஆகிக்குது. ஓகே, அவர்கிட்ட அந்த டிகிரி எல்லாம் என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். டிகிரிக்க மனோத துணவ மனோத அங்கம் இவருக்கல்ல தீனு පළවෙනි එක මේ පළවෙනි ශාස්ත්‍රවේදී උපාධිය ජියෝග්‍රැෆි පොලිටිකල් සයන්ස් සෝෂියොලොජි විෂයන් තුන සබ්ජෙක්ට් තුන ඊට පස්සේ ජන සංනිවේදන මාස් කමියුනිකේෂන් කළේ කැලණි විශ්වවිද්‍යාලේ ඊට පස්සේ කළේ ඩෙවලොප්මන්ට් ප්ලෑනින් සංවර්ධන කරලා තියෙන මැනේජ්මන්ට් ඊට පස්සේ ඉදිරියට PhD එක එවන ආචාර්ය උපාධිය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இப்போ வந்து PhD வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாராம். இன்னும் வந்து அதாவது அந்த படிப்பை வந்து இன்னும் உடல்ல விவசாயம் செஞ்சு கொண்டு படிப்பையும் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. மேலுமே நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரெஷனாக ஆகிக்கும், ஒரு ரோல் மாடலாக ஆகிக்கும். அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு மெஜிக் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாரு. மெஜிக்கை வந்து லொஜிக்னு தான் சொல்லலாம். அவர் படித்த படிப்பை வந்து இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக வந்து போட்டு செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இகினகத்த தேவலிங் எத்தனை தாளா பிளேன் கலர் தீனாலே அதான் நான் இந்த இடத்துல அவர் படித்த படிப்பை வந்து விடல, அந்த படிப்பையும் வச்சுக்கொண்டு விவசாயத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒருத்தர் தான் இவரை சந்தித்தது. இவருடைய இடங்களை எல்லாம் பார்த்துருந்தோம். அப்படின்னா உள்ளுக்கு போய்த்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இத்தனை அந்த பட்டதாரி வந்து இந்த பயிற்சி நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சதுக்காக வேண்டி அவரே உருவாக்கி அவரே வெட்டின குளம் தண்ணீர். இப்போ வந்து தண்ணீர் வந்து குறைவாக தான் காணப்படுது. இது ஃபுல்லாகவே மழை காலங்களில் வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்சிரும். இந்த தண்ணியில், இந்த குளம் தண்ணியில் இருந்து தான் இந்த பயிற்சிகள், அதே போல் அந்த வாழை தோட்டம், தென்னை தோட்டம், இந்த சைடில் இருக்கிற எல்லா தோட்டங்களுக்கும் வந்து இந்த குளத்தில் இருந்தே தான் தண்ணீரை வந்து பாய்ச்சுறாரு. இப்போ நிறையா மன்னர்கள் வந்து குளங்களை வந்து கட்டினாங்க அந்த காலத்தில். இப்போ இந்த காலத்தில் ஒரு பட்டதாரி குளமண்டை கட்டி விவசாயம் செய்கிறது வந்து என்ன சொல்கிறது, நிறைய இடங்களில் இது மாதிரி நடக்கணும், மாறணும்னு தான் நாங்கள் நினைப்போம். அதேபோல் இந்த ஊட்டூலுக்கு என்னென்ன சாமான் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இன்றைக்கி முன்னுக்கே போக்கில் வந்து ஒரு குட்டி லேமஸ்டார் ஒன்றுக்கு மோட்டர் ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இது வந்து குளத்துலேருந்து தண்ணீர் அடிக்கிறதுக்கு மாதிரி அதை பேசிக்கொண்டிருக்கல அந்த இடத்துல மயிலெல்லாம் கத்துது. சரியா? இப்போ இப்படியே உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இந்த காலத்தில் ஒரு பெட் உண்டு, அதாவது வேலை செய்கிறவங்க வந்து தூங்குறதுக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரேடியோ, பொழுதுபோக்குக்கு பாடல்கள் கேட்குறதுக்கு மாதிரி இந்த இடத்துல செஞ்சு வச்சுருக்காங்க. அதே போல்
ஒரு பண்ணையில் விற்க வேண்டிய ஒரு முக்கியமான சாமான் டோர்ச். நைட் டைமில் இந்த இடங்களில் யானை வருவது தெரியா, அவர் வந்த பிறகு கேட்டு பார்ப்போம். டோர்ச் ஒன்று நைட் டைமில் கட்டாயமே வேணும். டோர்ச் ஒன்று இருக்குது. அதே போல் அந்த உழவு இயந்திரம், டிராக்டருக்கு போடக்கூடிய எல்லா சாமான்களும், அதாவது உலக்கூட்டுற மண்ணை வந்து உலக்கூட்டுற அந்த சாமான் எல்லாம் இருக்குது. அதே போல் மண் வெட்டி பாருங்கள், மண் வெட்டி இந்த இடத்துல இருக்குது. அதே போல் வயல் உழுவுறதுக்கு தேவையான அந்த பலகை, மட்டப்பலகைன்னு சொல்லுவோமே, அந்த மட்டப்பலகை இருக்குது. கத்தி இருக்குது, இந்த பாருங்கள் கத்தி இருக்குது. அதே போல் இது தான் நிலத்தை வந்து துளை போட்டுற அந்த மிஷின். இப்படி வச்சு துளை போட்டு தான் பயிர்களை வந்து கண்டுகள் மரங்கள் நாட்டுன்னு சொன்னால் இதை வச்சு தான் நாட்டுவாங்க. புது மிஷின் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின் வந்து அது இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. அதே போல் இந்த சைட் போனோம் சொன்னால் அவங்க தண்ணீர் மோட்டர் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வேலை செய்கிறார்கள் வந்து அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் இதுகள் கூட மண் முட்டியில் தான் செய்யப்பட்டிருக்குது. அதே போல் சுலகொண்டும் இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம்ஸ் இதை பார்க்குறோம். சல்லாடை இதில் அந்த இதுவும் அந்த உழவு இயந்திரத்துக்கு பயன்படுத்துகிற அந்த சில்லு தான் இது. நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு வீடு கட்டி ஒரு என்ன சொல்கிறது, தோட்டத்துக்கு தேவையான சாமான் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து அந்த மருந்து அடிப்போமே, கிருமி நாசினின்னு சொல்லுவோமே, அது அடிக்கிற அந்த டேங்கி. முந்தி இதெல்லாம் வந்து ஸ்டீலில் வரும், இப்போ வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் இருக்குது. அதே போல் சைக்கிள் ஒண்டிக்குது, வீல் ப்ரோ ஒண்டிக்குது, பழைய சாமான்கள் அனைத்துமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல புகர உரம் எல்லாம் இருக்குது, அந்த இதுக்கு போடுறது. இது வந்து புல் வெட்டுற மிஷின், ஒரு தண்ணி டேங்க், பைக் உண்டு. இதுதான் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி. அதே போல் பெட்ரோல், மண்ணெண்ணெய் எல்லாமே இந்த இடத்துல மிகுது. பாருங்கள், டிராக்டரும் மிகுது. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸ், மரக்கறி வகையில் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். இப்போ வந்து பல வகையில் நான் உங்களுக்கு வாழை மரம் கன்றுகளை காட்டியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுற வந்து மாமரக்கன்று. பாருங்கள், ஏன்னா இடுப்பளவு தான் இந்த மரமே இருக்குது. இந்த மரத்தில் ஏராளமான விளாட்டு மாங்காய் காய்கள் வந்து காய்ச்சிருக்கு. பாருங்கள், இது வந்து சரியான முறையில் பராமரிச்சுக்கிறாங்க. அதாவது கிளை வந்து மேலே போகாமல் அதை வந்து கப்பாத்துன்னு சொல்லுவோமே, அதை மாதிரி வெட்டி அந்த சின்ன கன்றுலேயே வந்து நிறைய காய்கள் இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, காயெல்லாம் ரொம்ப அழகாகிக்குது. இந்த நேருக்கு ஃபுல்லாகவே நாட்டிக்கிறாங்க. ஃபுல்லாகவே இந்த மரக்கன்றுகள் தான், மாமரக்கன்றுகளும் இந்த இடத்துல இருக்குது. பல வகைகளில் 2வது பல வகைகளும் பார்த்துட்டோம். இப்போ இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட வீட்டிலேயும் இதை மாதிரி மாக்கன்றுகள் இருக்கும். அதாவது இந்த மாதிரி பிரதேசங்களை வந்து, அதாவது வறண்ட பிரதேசங்களை வந்து எல்பன்சோ மாமரக்கன்றுகள், எல்பன்சோ மாங்காய் தெரியுதானே, மஞ்சள் கலர் பெரிய மாங்காய் இருக்குமே, அந்த மாங்காய் கன்றுகளும் இந்த இடத்துல நட்டிக்கிறாருன்னு சொன்னார். ஆனால் இதுலேயும் காய் பிடிச்சில்ல, இது மட்டும்தான் இருக்குது. அடுத்தவன் போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல பயிற்றங்காய் கொடியும் கூட இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், பயிற்றங்காய் கண்டிருப்பீங்க தானே, அந்த கொடிகள் கூட இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இந்த சைடில் மரக்குட்டிகள் மாதிரி குட்டி குட்டியெல்லாம் நாட்டி இந்த இடத்துல போஞ்சிக்காயும் வந்து இருக்குதுன்னு தான் சொல்லலாம். பாருங்கள், இது வந்து போஞ்சி. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதில் வந்து பறித்து முடிஞ்சு போல் எல்லாத்தையும் ஃபுல்லாக பறித்து முடிஞ்ச இதுகள் தான் காணப்படுது. 1-2 கொடிகள் வந்து சுற்றி சுற்றி காணப்படுது. ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துல டயர்ட் ஆகிட்டேன். சரியான மாதிரி வெயில். ஆனால் இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த வியூவை பார்த்துக்கொண்டு மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக செரிக்காய் கண்டிக்கிறீங்களா பாருங்கள். இந்த மரம் ஃபுல்லாகவே செரிக்காய். இப்படி பறித்து இந்த காட்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிற வேறு லெவல். ஈவினிங் டைமில், சன்செட் டைமில் இந்த இடத்துல நிறைய பறவைகள் வருமா, அந்த டைமுக்கு இது யூஸ் ஆகும். செரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்து. இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த குளத்துல என்ன சொல்கிறது, வான்கட்டு இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறது, அணைக்கட்டு, பண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நாங்கள் இந்த பண்ட் நடுக அப்படியே வந்தோம். இந்த இடத்துல வந்து தென்னை மரங்கள் நிறையவே இருக்குது இந்த இடத்துல. அதுபோல் இது குளம். அந்த குளத்தில் ஈனிங்க குட்டி குளம் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த மோட்டார் மூலமாகத்தான் தண்ணீரை வந்து இப்படி ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அதாவது அங்கே
நாட்டிக்கிற அந்த மரக்கறி வகைகள் பல வகைகளுக்கு இந்த தென்னம்பிள்ளைகளுக்கு வந்து இந்த இதில் இருந்து தான் தண்ணி போகுது. இதில் வந்து மீன்களும் வந்து வளர்க்குறாங்க. உங்களுக்கு விளங்குதோ தெரியலை. இதில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது. நான் ஏழுண்டா ஃபோனில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ தென்னை பிள்ளைகள் வந்து நாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்னைக்குள்ள மரம் பண்ண பாருங்கள், கட்டை மரம் தான், ஆனால் நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். தலைக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. தேங்காய்க்கு வந்து புகழ்பெற்ற வந்து புத்தளம் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் தான். இந்த இடங்களில் வந்து மரம் கட்ட, ஆனால் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நிறைய காய்கள் இருக்குது. சாதாரண இதில் 1 2 3 4 5 6 8 குலைகள் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரே டைம் பிக்கிறேன்னு சொன்னால் 8 குலைகளுக்கு மேலே இது வந்து இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே தென்னங்கன்றுகள் நாட்டிக்குது. அப்போ தென்னங்கன்றுகள் அதே போல் வாழைக்கன்றுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. மாக்கன்றுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே நேர்த்தியான முறையில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வரக்கொலையை தான் இல்லை வேலை செய்கிற ஐயா வந்து புல் வெட்டி கொண்டு இருந்தார் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீனாக புல்லை வெட்டிக்கிறாங்க அந்த டிராக்டரில். அதே போல் கை மெஷின் நிற்கிது, புல் வெட்டுற கை மெஷின் நிற்கிது, அதுலேயே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் பேசி கொண்டு இருக்கிற இந்த கெப்லேயே வந்து குளத்தில் அந்த சைடும் வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல எப்படி பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் பாவம். நீட்டாக க்ளீனாக காடுகள் இல்லாமல் இந்த இடத்துல பராமரிக்கிறாங்க. விழுந்த ஓலைகளை வந்து ஒரு இடத்துல சேகரித்து வச்சுக்கிறாங்க. மட்டைகள் அதே போல் இந்த பாலைகள் எல்லாம் ஒரு இடத்துல இப்படி குமிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பசலை தான் பாருங்கள். இது வந்து க்ளீன் பண்ணின ஏரியா. அந்த சைடு வந்து இன்னும் க்ளீன் பண்ணிடல. டிராக்டருக்கு வந்து டீசல் ஊற்ற போதான்னு சொல்லி டீசல் ஊற்ற போயிட்டாங்க. அதையும் வந்தோடனே இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுவாங்களாம். இப்படி இது க்ளீன் ஆகி இது வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது இன்னும். இப்போ 2 வகையாக இதே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நிறைய தென்னைகள் இந்த இடத்துல இருக்குது. அதை சரியான முறையில் பராமரித்தோன்னு சொன்னால் அதிக விளைச்சலை தரும். தேங்காயோட விலை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போகுது. எங்களுடைய ஏரியாவிலலாம் 120 ரூபா 130 ரூபா மாதிரி போகுது. உங்களுடைய ஏரியாவில் தேங்காய் ஒன்றோட விலை எவ்வளோ போகுதுன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் அந்த தோட்டத்தில் அந்த அண்ணாட பட்டதாரிட முயற்சியில் உருவாகின தென்னம்பிள்ளைகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். தென்னம்பிள்ளையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கு முன்னுக்கும் நான் வரல. தாரக்காயை வந்திருந்தார். வந்து பார்த்தா இந்த இடத்துல விளங்குதா என்ன ஒரு செடின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காய்கறிகள் நாங்கள் வந்து சமைக்கக்குள்ள வந்து நிறைய கறிகள் செய்யக்குள்ள இதை வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். என்னான்னு சொல்லி பாருங்கள். அதான் இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய இருக்குது இந்த இடத்துல. இது ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் தான் இந்த இடத்துல செஞ்சு வச்சுருக்காங்க. அதே போல் பறிச்சும் இருக்குது, பறிக்காமையும் இருக்குது. பறிக்காமல் இருக்கிறதுல சோப்பு காய்கள் வந்து கண்டிருப்பீங்க தானே, அது வந்து இந்த இருக்குது. மரத்துலேயே அப்படியே பறிக்காமல் சோப்பு கலராக மாறின சோப்பு காய்கள் தான் இது. அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அதான் இது வந்து சிவப்பாக இருக்குது. பச்சை மிளகாய் இது கூட இந்த இடத்துல இருக்குது. கறிக்கொச்சிக்காய் இருந்துச்சு. அதே போல் பச்சைக்கொச்சிக்காய் பச்சை மிளகாயும் இந்த இடத்துல இருக்குது. நிறைய இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள கஷ்டம்தான் வெயிலில். பார்ப்போம், இன்னும் நிறைய இருக்குது. போய்ட்டு பார்ப்போம். அதே போல் இந்த இடங்களில் நாரங்கான்னு சொல்லுவோமே தெரியுமா, இந்த இருக்குது நாரங் குட்டி காய். தேசி காயில் அடுத்தது நாரங்காய். ஜூஸ் எல்லாம் செய்கிறது வந்து அதில் புளியும் இருக்குது இனிப்பும் இருக்குது. அதுவும் வேறு லெவல். இந்த இடத்துல காய்ச்சிண்டாயில் பாருங்கள். இதில் வந்து குட்டி காய்கள் வந்து இப்போ தான் வருது பாருங்கள். விளங்குதா, குட்டி காய்கள் இப்போ தான் வருது. இந்த ஒரு காய் வந்து பெருசாகிக்குது இந்த இடத்துல. இந்த இது வந்து ஜூஸ் எல்லாம் அடித்து குடிக்கிறதுக்கு வேறு லெவல் சாமான் தான் இந்த நாரங்காய். ஒரேஞ்ச் காயில் குட்டி காய். அப்படின்னா முன்னுக்கு போயிட்டு குளத்துக்கிட்ட போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அடுத்த சைடில் போயிட்டு பார்ப்போம். இது குளத்துட்டு இந்த சைடு தான் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அந்த சைடு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. நான் வந்து உங்களுக்கு திப்பட்டுன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். எல்லா பாட்டுவை வந்து பாட்டுவில் பெரிய காய் இதுதான் திப்பட்டு குட்டி காய். கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் இதை காணுவீங்க. ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு கறி ஒன்று கூட. இது ஆக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டவுன் பிரதேசங்கள் இருக்கிறவங்களுக்கு இது பெருசாக தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்லாம் இது எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது வில்லேஜ் சைட்லேயே வந்தீங்கன்னு சொன்னால் நிறையவே காணப்படும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் திப்பட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தான் குட்டி அந்த வெண்டிக்காய் வகையை சார்ந்தது தான். அந்த இலபாட்டு மாதிரி திப்பட்டு. நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு
இந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த குத்தி தீவுன்னு சொன்னனே, அந்த குத்தி தீவுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி கிணறு ஒன்று மாதிரிக்குது. கிணறு இல்லை, இது குளத்தோட ஒரு பகுதி தான். இதுல இருந்து தான் தண்ணீர் எல்லாம் அடிக்கிறாங்க அந்த தோட்டத்துக்கு. இப்போ இதில் இப்போ வந்து தண்ணீர் மழை பெஞ்சிக்கிறதால தண்ணீர் வந்து கலங்கி காணப்படுது. ஆனால் இதில் நிறைய மீன் குட்டிகள் விளங்குது. குரளி, தீத்தியன், பெட்டியன் அதெல்லாம் இந்த இடத்துல ஈகுது. கண்ணுக்கு விளங்குது, ஆனால் ஒழுங்கு விளங்காது இருக்கு. அப்படியே இந்த தீவுளுக்கு போயிட்டு பார்ப்போம். சுற்றி வெளியிலிருந்து பார்க்கக்குள்ள மரங்களால் சூழப்பட்டு காணப்படுது. உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க அப்படின்னா உள்ளுக்கு போம். இப்போ வந்து நாங்கள் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த குட்டி தீவுக்கு வந்துக்கிறோம். இந்த இடத்துல மரங்கள் எதுவுமே வெட்டாமல் ஃபுல்லாகவே படர்ந்து ஒரு கூடாரம் மாதிரி அப்படியே ஈக்குது. பாருங்க, நிறைய என்ன சொல்கிற வேர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஈக்குது. இந்த இடம் ரொம்ப குளிர்மை ஆகிக்குது. வெளியே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்த பிறகு வேறு லெவல் கூல் உண்டு. இதுக்கு எங்களுக்கு கேம்பிங் அடிக்கிற மாதிரி செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் வேறு லெவல் ஆகிக்கும். இன்னும் இந்த இடம் வந்து இன்னும் ஃபாரினர்ஸுக்காக இல்லாட்டி டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு இன்னும் மாற்றலை. ஆனால் மாற்றுறதுக்கு ஐடியா இருக்கோ தெரியும். நான் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல அவர் வந்து அந்த மேலே ஒரு வீடுன்னு காட்டியிருந்தேன் தானே, அதை வந்து பங்களா மாதிரி அடிக்கிறாராம். அதே போல் இந்த இடத்த வந்து செஞ்சாருன்னு சொன்னால் அவர் கட்டாயம் டூரிஸ்ட் ஆக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்த பிறகு ஒரு அப்படி நிம்மதி ஒண்டிக்குது. வெளியில் அவ்வளோ வெயில், உள்ளுக்கு இருந்து பார்க்கக்குள்ள அந்த குளிர்மை, இந்த மரத்துக்கு கீழே குளிர்மை வேறு லெவலாக ஆகிக்குது. இன்னும் பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த இடத்த விட்டு அப்படியே போம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு. இந்த சைடில் வியூவை பாருங்கள், குளத்தோட வியூ. இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் குளத்தோட வியூ. விலங்குதான் இருக்கு பாருங்க, கொடிகள் எல்லாம் மிக்குது. ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வாரேன்னு சொன்னால் உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இந்த இடத்துல இருந்து வேறு லெவலாக ட்ரை பண்ணி எடுக்கலாம். புது புது வகையான கொக்குகள், அதே போல் நிறைய நீர் சார்ந்த பறவைகள் பாருங்க. இப்போ இந்த இடத்துலையும் பார்க்கல ஒரு கொக்கொன்னு அப்படியே பறந்து போகுது பார்த்தீங்களா. இந்த இதுகள்லேயும் வந்து நிறைய கொக்குகள் உட்கார்ந்து இருக்கு. ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னால் இந்த இடம் அந்த அளவு வேர்த் ஆகிக்கும். வேறு லெவல். நீங்களும் கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வந்து பாருங்கள். இப்போ அந்த தீவுலேருந்து அப்படியே வந்துட்டோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துட்டோம். அங்கே தான் அந்த பங்களா வீடு இருக்குது. இப்போ அந்த சைடுக்கு போகிறோம். போகிற வழியிலே ஒரு செக்ஷனை பார்த்தே இவ்வளோ டயர்டாக இருக்குது. அடுத்த செக்ஷனை பார்க்க போகணும். சரி, ஒன்றே பிடிச்சிட்டு போம். இப்போ இந்த இடத்துல புல்லெல்லாம் வெட்டிக்கிறாங்கன்னு சொன்னேன் தானே, அந்த டிராக்டரில் புல் வெட்டினா இப்படி தான் பாருங்கள். அது வரிசையாக அந்த வெட்டுற புல்லுகள் வந்து இந்த இடத்துல ஈக்குது. அந்த பங்களா இங்கே வந்து டிராக்டர் இப்போ அவர் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு மருந்தை வந்து கரைச்சி கொண்டு இருக்கிறாரு. அதையும் பார்ப்போம். இது வந்து பெரிய தோட்டம் ஒன்று சுற்றி மருந்து எல்லாம் வந்து டிராக்டரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னு சொன்னால் கஷ்டம் தானே, போயிட்டு வாரத்துக்கு தூரம் கூட. இப்போ வந்து டிராக்டரில் போயிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு பாருங்கள். மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ டிராக்டரில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கிட்டே இருந்து அப்படியே இன்றைக்கி மருந்து அடிக்கிறதுக்காக வந்துக்கிறோம். மருந்தெல்லாம் வந்து டிராக்டர்லேயே வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே நான் அந்த வீட்டு உள்ளுக்கு போய்த்து காட்டியிருந்த மருந்து டேங்க், அந்த டேங்க் தான் இது வந்து பிளாஸ்டிக்கில் இது. மேதேங் பிளாஸ்டிக்னே கலிங்கார යකඩාගේ තිබ්බා. මේක බරනේ. බරනේ. ඔක ලේසි ගන්න. මේක ලේසි. ලේසි මේ කරන්ට් එක එන්නේ. மோட்டர் இதுன்னு. ஓ, இது வந்து கரண்ட்டா, மோட்டர் லீக்கு தான். நான் சும்மா கையால் தான் ப்ரெஸ் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி. ஆனால் இது கரண்ட்லையா. கொஞ்சம் பிரசாத் தானே வந்து இப்போ அடிக்க போடுறாரு. பார்ப்போம் மருந்து எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி. அது அந்த மானா புல்லுகளுக்கு மட்டும்தான்
மருந்தடிக்கிறாரு. விளங்குதா? மானா புல்லுக்கு மட்டும்தான் மருந்து அடித்து கொண்டிருக்கிறாரு. மாநாட்டு வித்து ரைத்து காணு. அதாவது கொடிகளுக்கும் இது வந்து இருக்கு மானா புல் அதுக்கு மட்டும்தானே மருந்தடிப்பாங்க, அடுத்ததுக்கு மருந்தடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பறவைகள் எல்லாம் வந்துட்டு போகிற சுற்றி அதெல்லாம் செய்கிறது இல்லையா. ஏன்னா அதுகளும் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த இடங்களில் பறவைகள் மட்டுமில்லை, முயல் கூட்டு இந்த இடங்களில் இருக்குது. அந்த குட்டி குட்டி தாவரங்களை சாப்பிட்ற ஆமைகள் கூட்டு இந்த இடத்துல ஈக்குன்னு சுற்றி அதெல்லாம் அடிக்கலை. ஆனால் காற்று பத்தேன்னு சொல்லுவோமே அதுகளுக்கு மட்டும்தான் மருந்து அடித்து கொண்டிருக்கிறாரு. பிரசாத் அண்ணா வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா மயிலெல்லாம் கத்துது. ஓகே, இப்போ அந்த அண்ணா வந்து பிரசாத் அண்ணா வந்து மறந்தடிச்சு கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவர் அப்படியே அடிக்க விட்டு இந்த இடத்துல எல்பன்சோ மரம் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எல்பன்சோ நாட்டு இல்லையோ தெரியும் அப்படின்னு. அந்த மரம் நிறைய நாட்டிக்கிறாங்களாம். குளத்துட்ட இந்த சைடுக்கு வந்துக்கிறோம், அதாவது நான் காட்டின சைடில் அடுத்த சைடுக்கு வந்துக்கிறோம். இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னம் பிள்ளைகள் தான் நாட்டிக்கிறாங்க, தென்னங்கண்டு தான் நாட்டிக்கிறாங்க. அதேபோல் இந்த இடத்துல இறங்கி சோளம்னு சொல்லுவோமே சோளமும் இந்த இடத்துல நாட்டிக்கிறாங்க பாருங்கள். விளங்குதா? குட்டி குட்டி சோளம் தான் இது இருக்குது பாருங்கள். இதே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இங்கே தான் கொத்திருக்காங்க. இதா கொத்தி புட்டலெல்லாம் வந்து கொத்தி அழகாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள். சோள கண்டுகள் கொஞ்சம் நாட்டிக்கிறாரு. அதுபோல் இங்கே விளங்குறது தான் அந்த எல்பன்சோ மரம். எல்பன்சோ கண்டு போயிட்டு பார்க்க சொன்னார். காய் வந்து 1-2 மரங்களில் பிடிச்சிருந்துச்சான் பிஞ்சு காய். அது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள் ஃபுல்லாகவே நிறைய நாட்டிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ எவ்வளோ விடயங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒரு பட்டதாரியிட ஒரு முயற்சி வேறு லெவல். இதெல்லாம் எல்பன்சோ கண்டு தான். ஆனால் பிஞ்சுகள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இல்லை இப்போ கண்டத்தில். பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி. பாருங்க அந்த அங்கே இருக்குது பாருங்கள். இந்த சைடு வாழை கண்டுகள் மிக்குது. இப்போ எல்பன்சோ மரத்தை பார்க்க போகிறோம். தாரக்காயை வந்து எல்பன்சோ வந்து கண்டுபிடிச்சிட்டாரு காட்சிக்கு தான். இந்த இருக்குது எல்பன்சோ காய்ச்சி இருக்குது. இந்த சைடும் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி பூச்சிகள் குத்தாமைக்கிறதுக்கு வந்து பெக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பெக் பண்ணி இல்லை ஏன்னு தெரியும். அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவர் இப்போ பிஸி ஆகிக்கிறார் தானே, பிறகு கேட்டு பார்ப்போம். நைட்டுக்கு பேசக்கூடிய மாதிரிக்கும். பாருங்கள் எல்பன்சோ மாங்காய் எப்படி இருக்குது, சத்தப்படு தானே. பாருங்கள் சின்ன மாமரம் ஆனால் எவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். சின்ன குட்டி மாமரம் எவ்வளோ காய் வைக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நிறைய ஃபுல்லாக நாட்டிக்கிறார். இந்த சைடு ஃபுல்லாகவே வைக்குது. கண்ணு கட்டி தூரம் வர எல்பன்சோ கரண்டு நாட்டிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மாதிரி காய்ச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் இந்த சைட்லேயும் காய்ச்சிருக்குண்டா. ஓகே, இப்போ வந்து எல்பன்சோ தோட்டத்துள்ளுக்கு தான் இருக்கிறோம். நிறைய மரங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் நிறைய மரங்கள் காய்ச்சி காணப்படுது. பாருங்கள் எல்பன்சோ. இலங்கையில் ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது இந்த எல்பன்சோ மரத்துக்கு. ஆனால் எதை அடித்தாலும் கரத்த குழம்பா மாங்காய் மாதிரி இலங்கையில் அடித்து கொள்றதுக்கு சுவை இல்லை. அந்த மாங்காயோட சுவை வந்து எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் விலையில் கூட பெருமதியான போகிறது வந்து இந்த எல்பன்சோ மாங்காய் தான். சுமார் 800 ரூபா. என்ன சொல்கிறது, அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கூட இது வந்து 1000 ரூபாய்க்கு கூட போகும். 1 கிலோ 1000 ரூபா கூட இந்த காய்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு காயை வந்து 1 கிலோவுக்கு மேலே வைக்கும். அந்தளவு பெருசாக வர காய்கள் தான் இது. அடுத்த இடங்களில் வந்து இது வந்து பெக் பண்ணி வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன அந்த பூச்சிகள் இருக்குது, ஈ மாதிரி பூச்சிகள் இருக்குது. அதை வந்து துளைத்து அந்த காய் வந்து பழுதாகும். அப்போ இந்த இடங்களில் வந்து அது பெக்கிங் பண்ணி கண்டு இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு இடமா காணலை. அடுத்த இடங்களில் வந்து பெக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இது வந்து இன்னும் குறிப்பிட்ட காலங்களில் வந்து பறிக்கக்கூடிய மாதிரி நிறைய ஒரு பெரிய ஏக்கர், பரந்த ஏக்கர். அதில் வந்து முன்துண்டில் பார்த்தோம் விளாட்டு மாங்காய் இருந்துச்சு. இந்த இடத்துல எல்பன்சோ மாங்காவும் எல்பன்சோ மாங்காய் மரமும் வந்து இந்த இடத்துல நாட்டிக்கிறாரு. அப்படியே போய்த்து பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. எல்பன்சோ மாங்காய் அதே போல் என்ன சொல்கிறது சோளம் இருங்கெல்லாம் பார்த்துட்டு வரப்போல இந்த இடத்துல மிளகு வந்து காய்ச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மிளகு கொடி இந்த இடத்துல வளர்க்குறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் நெருப்பு விலை ஒவ்வொரு இடங்களில். ஸ்பைசிஸ் கூட ஒவ்வொரு இலங்கையில் விலை மாறக்கூடிய ஒரு இரண்டு தான். இதெல்லாம் கிலோ வந்து 4000 ரூபா 5000 ரூபா போன காலங்களும் மீக்குது. இப்போ எவ்வளோ தெரியா? ஓடூரில் மிளகு நீங்கள் வந்து காய்ச்சடிக்கிறீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகு எவ்வளோ, காய்ந்த மிளகு எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க.
இப்போ முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி ஒரு வீடு ஒன்று மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது உள்ளுக்கு தான் டிராக்டர் வண்டியெல்லாம் உள்ளுக்கு ஈக்குது பாருங்கள். லே மாஸ்டர் உழவு இயந்திரங்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. உழக்கூடிய சாமான் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இது டிராக்டர்கிட்ட பின் தூண்டு, நாங்கள் ஏறி போகணுமே அதில் பின் தூண்டு இல்லை தான் அறுவடை செஞ்சால் இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க போல். இப்போ அப்படியே போகிறோம். சுமார் 4-5 ஹவர் போயிடுச்சு ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு. அந்தளவு பெரிய ஒரு காணி உண்டு. இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு கூட சொல்ல தெரியாது. பாருங்கள், அகத்தி மரம் கூட இந்த இடத்துல இருக்குது. கிராமத்துக்கே உரித்தான அகத்தி. டவுனாக்களுக்கு நிறைய பேர் தெரியா. இந்த வாய்ப்புண்ணெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அகத்தி தான் சாப்பிடுவாங்க. அதுபோல் பெரிய ஒரு புளிய மரம் ஒன்றும் இந்த இடத்துல இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக போயிட்டு வந்து இப்போ அந்த குளத்து பண்ட் இருக்குது. குளத்து பண்ட்டால் குளத்துக்கு இந்த சைடு போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இடம் ஒன்றுன்னு சொல்லி. உண்மையிலுமே இது வந்து பல ஹவர் போக ஒரு நாள் வேணும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால். அந்தளவுக்கு இந்த இடத்துல அவ்வளோ நிறைய விடயங்கள் வந்து பயிரிட்டிக்கிறாரு பாருங்கள். நான் அந்த சைடில் தான் உங்களுக்கு மரக்கறி வகை எல்லாமே காட்டினேன். இந்த சைடில் தென்னம்பிள்ளைகள் வச்சுருந்தார். அந்த தீவுக்கு போய்ட்டு காட்டியிருந்தேன். இதுதான் அந்த அவரே வெட்டின குளம். இது வீடு. இந்த சைடில் தான் டிராக்டரில் போயிட்டு வந்தோம். இப்போ இந்த சைடில் அப்படியே இந்த சைடில் ஒரு கிணமொண்டு இருக்கா, போயிட்டு பார்த்துட்டு வர சொன்னார். அதனால தான் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். போயிட்டு பார்ப்போம். இந்த இடங்களில் இந்த குளம் ஓரமெல்லாம் வந்து பூக்கன்றுகள் நாட்டி வச்சுக்கிறாரு. இந்த அல்லிப்பூ மல்லிப்பூ எல்லாம் இருக்குது. மல்லிப்பூ அதுபோல் ரோஜா பூக்களும் இந்த இடத்துல இருக்குது. ரோசா வேறு லெவல். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா, ரோசா பூக்களும் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் நிறைய பறவைகள் வந்து வருமா இந்த இடத்துக்கு. சொல்ல கொலையே கத்துது பார்த்தீங்களா. பெரிய மயில் உண்டு கத்தி கொண்டிருக்குது. அப்போ இந்த குளத்தை தவிர்த்து ஒரு கிணமொண்டும் இருக்குதுன்னு சொன்னார். போய்ட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அது இதுதான் அந்த கிணறு பாருங்கள், எவ்வளோ பெரிய கிணறுன்னு சொல்லி. குளம் வெட்டுறதுக்கு முந்தி இந்த கிணத்துல தான் தண்ணீரெல்லாம் எடுத்தாங்களாம். ஓ, தண்ணி வந்து மேலே இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய கிணறு ஒன்றுன்னு சொல்லி. மீன்களும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த கிணறு வற்றிச்சின்னு சொன்னால் அந்த குளத்துலேருந்து தண்ணீர் எடுப்பாராம். அதே போல் இந்த கிணம் வற்றிச்சின்னு சொன்னால் இல்லை, அந்த குளம் வற்றிச்சின்னு சொன்னால் இந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து அடிப்பாங்களாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய மீன்கள் இதுகளுக்கு போட்டிக்கிறாரு. விலங்குதோ தெரியும் அவங்களுக்கு. பாலி வண்டிக்கு இது அள்ளி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, வந்து எடுத்துக்கிறோம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணத்து தண்ணீர் நிறைய நாளைய பிறகு மூஞ்ச கழுவி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல் கூல் உண்டு. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வயல் பிரதேசம் உண்டால் வேறு லெவலாக இருக்குது. மூஞ்சில் அவ்வளோ வேர்த்து இருந்துச்சு, அதான் மூஞ்சி கழுவுது. ஓகே, இப்போ நாங்கள் கிணத்தை பார்த்துட்டு அப்படியே வாரம். இந்த வழி நெடுக வந்து 2 சைட்லேயும் வந்து நாட்டிக்கிறாங்க. என்ன நாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாக்கு மரம் பாருங்கள். பார்க்கலாம் விலங்கும். இது வந்து பாக்கு மரம். அதே போல் இந்த சைடில் தெமிலி குறும்பைன்னு சொல்லுமே, கிங் கோகோனட், அது வந்து நாட்டிக்கிறாங்க. இப்படி ஃபுல்லாக அங்கே போக மட்டுமே ஈக்கிருப்பாங்க 2 சைட்லேயும். ஒரு அழகான முறையில் இது வந்து பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். வேலையில்லாத பட்டதாரின்னு சொல்லி படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தனுஷ் வந்து படிச்சுட்டு அந்த தொழிலுக்கு ஏற்ற படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுவான்னு சொல்லி. அதே மாதிரி தான் எங்களோட பிரசாத் அண்ணாவும் வந்து நல்ல ஒரு படிப்பு படித்து ஒரு பட்டதாரி கிராஜுவேட் ஆள் உண்டு. அவர் வந்து விவசாயியாக மாறி இந்த பரந்த ஏக்கரில் என்னென்ன விதைச்சிக்கிறான்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச இடத்த வந்து கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகளாவ ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய பேர் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விவசாயம் ஒன்று தான் எல்லாரையும் வந்து கை கூடுது. இந்தியாவில் ஆகிக்கட்டும் இல்லாட்டி ஸ்ரீலங்காவாக ஆகிக்கட்டும், விவசாயம்னு சொல்லக்கொள்ள என்ன சொல்கிறது, ஒரு அடிப்பட்ட மட்டத்திலேருந்து வார விடயம் ஒன்று தான். ஆனால் இந்த காலத்தில் வந்து விவசாயம் புறக்கணிக்கப்பட்டு வார ஒரு தருணம் தான் இந்த தருணம். நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ வந்து விவசாயம் வந்து புறக்கணிச்சிக்கிறாங்க. கிராமப்புற சைட்லேயும் சரி,
கிராமப்புற சைட்லேருந்து பரம்பரையாக வார அந்த மெத்தட் சரி இப்போ இல்லாமல் போயிருச்சு. ஆனால் இந்த பிரசாத் அண்ணா வந்து வேறு லெவலில் இந்த இடத்த வந்து கலக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பரந்த ஏக்கரில் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்ள நினைக்கிறேன். ஏன்னா லென்த்தாக போய்த்து கொண்டிருக்குது. அதனால் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. நீங்களும் ஒரு வேலையில்லா பட்டதாரி அல்ல படித்த பட்டதாரியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னையோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் படிஸ் பாய்.